இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூலி வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்காகவே வெறும் 3 யுவானுக்கு ஒரு மீலை கொடுக்குறாங்க. அந்த விலைக்கு ரைஸோட சேர்த்து கறியும் கிடைக்கிறதுனால எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்கள வாழ்த்திட்டு போறாங்க. இதனால அந்த ரெஸ்டாரண்டோட பிசினஸும் அதிகமாயிட்டே போகுது. ஆனா எண்ட் ஆஃப் த டேல அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் செலவு கணக்குகளை பாக்குறப்ப ஒவ்வொரு மீல்லையும் அவருக்கு 1 யுவான் நஷ்டமாகுது. இதே மாதிரி போயிட்டு இருந்தா சீக்கிரமாவே அந்த ரெஸ்டாரண்டை இழுத்து மூட வேண்டியதுதான். சோ அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அவரோட எம்ப்ளாயிகளை வர சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறாரு. உடனே அவங்களும் விலையை ஏத்தலாம், இல்லைன்னா கறிக்கு பதிலா காய்கறிகளை போடலாம்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனருக்கு தொழிலாளிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு அது ரெண்டுலயுமே விருப்பம் இருக்காது. சோ அவர் கறியை தவிர குடல் மாதிரியான விலை கம்மியான ஆர்கன்ஸை கொண்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு ஸ்டூவை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு. ஆனா அந்த ஓனருக்கு மட்டும் ஏதோ குறையிற மாதிரியே தெரியுது. சோ இன்னும் பிளேவர் ஏத்துறதுக்காக அதுல எலும்புகளையும் சேர்த்து கொதிக்க வைக்க சொல்றாரு. அதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. அடுத்த நாள் அதை தொழிலாளிகளுக்கும் கொடுக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ வழக்கம் போல அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அவங்கள மனசார வாழ்த்திட்டு போறாங்க. அதே நேரத்துல அந்த ரெஸ்டாரண்டோட ஓனருக்கும் அதுல ப்ராஃபிட் கிடைக்குது.